ஃப்ரீயாக ஒரு வீக்கெண்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புன இடம் தான் திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் போகிற வழியை தான் பார்த்துட்ருக்கீங்க. பயங்கரமாக இருக்குது அந்த முருகர் கோயில். எப்படி அடிச்சு பிடிச்சி வீலாக எடுக்கலான்னு பார்த்தா இங்கே வந்து முருகர் கோயிலில் வந்து கேமரா அலோடு இல்லைன்ட்டாங்க, உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. குன்றதூரம் முருகர் வந்து இருப்பார்ப்பில். நாங்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போனோம். சூப்பராக இருக்கார் பாருங்கள் அந்த கோபுரம், அதுவே வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கே முருகர் வந்து ரொம்ப அழகாக இருக்காப்புல. அவர் கூட விநாயகரும் வந்து சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்காப்புல. நீங்கள் மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் வந்து திருப்பரங்குன்றம் ஆண்டவருக்கு வந்து அரோகரான்னு நம்ம சொல்லிக்கலாம். இங்கே வந்து தெய்வானையோட அம்மனை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணதுனால வந்து என்னென்னா இங்கே வந்து வணங்குறவங்க எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக வந்து கல்யாணம் நடக்கும்ன்றது வந்து ஒரு ஐதீகம். அதனால் வந்து அந்த முருகர் பாருங்கள், அந்த வேலு நம்மளை வரவேற்கிறதே வேற லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி திருச்சி பெரம்பலூர் போகிற வழியில் இருக்க திருப்பட்டூர். இது வந்து என்னென்னா தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா கோயில் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் பாருங்கள். இங்கே வந்து பிரம்மா வந்து சிவனை வந்து வணங்கினதாக வந்து ஒரு கூற்று இருக்குது. இங்கே வந்து என்னென்னா நம்மளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்க பிரம்மா கிட்ட வந்து வச்சு வணங்கினோம்னா அவங்க வந்து நம்ம ஜாதகத்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க. அது மூலமாக வந்து நம்மளுடைய கெட்ட விதமான தலையெழுத்துக்கள் எதாவது இருந்தால் கூட அதை வந்து இவங்க மாற்றி கொடுப்போம். ராவணனோட சிலை எவ்வளோ அழகாக இருக்குன்றது பாருங்கள். இது நான் வெளியில் பார்க்கும்போது இந்த தேர் மாதிரி இருந்தது, எடுத்தேன். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த ரொம்ப புராதனமான கோயில், ரொம்ப வேற லெவலில் இருக்குது. அந்த கடைங்க இருக்குது, அந்த கடைங்களில் வந்து நம்ம காசு கொடுத்தோம்னா அந்த இதை வந்து கொடுத்துட்றாங்க. நமக்கு அந்த ஜாதகம் வச்சு வணங்குறதுக்கு என்னென்ன பூஜை பொருளோ அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த குளம் பாருங்கள், இது வந்து சைடில் இருக்குது. வெயிலுக்கு பாருங்கள், மிருகங்களும் வந்து எவ்வளோ அழகாக தண்ணி குடிச்சோம். அந்த குரங்கு தண்ணி குடிச்சிட்டு போகுது, சூப்பராக இருந்தது. நான் அதை தான் நல்லா நோட் பண்ணதுக்காக எடுத்தேன். அந்த குளத்தில் நமக்கு வந்து இது பிரம்ம தீர்த்தம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த கோயிலோட கோபுரம் இது. இந்த வெளியிலலாம் வந்து சிவலிங்கம், எத்தனையோ வடிவமான சிவலிங்கங்கள் இருக்குது. ஒரு இதெல்லாம் நான் பார்த்துட்டு நம்ம தெரியாதனமாக தஞ்சாவூர் வந்துட்டோம் போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணிருச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கோயில். வந்து அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. பிரம்மதேவர் வந்து என்னென்னா நான் தான் படைத்தல் தொழிலுக்கு வந்து முழு முதல் கர்த்தான்றதுனால ஆணவத்தில் வந்து இது பண்ணதுனால அவருடைய அகங்காரத்தை போகிற விதமாக அவருடைய 5வது தலையை வந்து சிவபெருமன் வந்து கிள்ளிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய படைத்தல் தொழிலுமே வந்து சிவன் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் வந்து என்னென்னா மனம் வருந்திய பிரம்மதேவர் வந்து என்னென்னா இங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டு சிவனை வந்து 12 வடிவங்களாக வச்சு வழிபட்டு அவருடைய சாபம் நீங்கினதான் வந்து. அதனால் இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கும் வந்து என்னென்னா சிவபெருமான் வந்து கெட்ட தலையெழுத்து எல்லாத்தையும் மாற்றி நல்ல தலையெழுத்தாக மாற்றி கொடுப்பாருன்றதுனா அதனால தான் இது பேர் வந்து தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா மற்றும் சிவன் கோயில். பிரம்மபுரீஸ்வரராக வந்து இறைவன் இருக்கார். இங்கே பிரம்மர் எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து என்னென்னா ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்ததாக இருக்குது. நிறையா குரங்குகள், நாய், அது பாருங்கள், அதான் தஞ்சாவூர் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதான் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து 8ஆம் நூற்றாண்டில் வந்து சுந்தரர் அவர்கள் வந்து இந்த கோயிலை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது வந்து ஒரு லிட்ரரி மென்ஷன், இலக்கியம் சம்மந்தமான விஷயங்கள் இந்த கோயிலுக்கானதுன்னா அதுதான். வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்தே ஒரு 35 கிலோமீட்டர் தான். வெளில வந்து பார்த்தா ஒரு பார்க் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பயங்கர புராதனமான கோயில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அந்த காலத்தில் வந்து என்னென்னா இயற்கையும் இறைவனையும் வந்து ஒன்றா பார்த்துருக்காங்க. இது வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து என்னென்னா இந்த பிரம்மா வந்து என்னென்னா சதுர்முக பிரம்மா ஒரு மாதிரி வந்து என்னென்னா பிரம்மதேவருக்கு வந்து என்னென்னா மோஸ்ட்லி வந்து கோயில்கள் வந்து இருக்காது. இந்த இடத்துல ஒரு தனிச்சன்னதி அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முனிவர்களான பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாதவர், காசியப்ப முனிவர் அவங்களாம் வந்து வணங்கின கோயிலாகவும் இது வந்து இருக்குது. இது வந்து 2 கோயில். நீங்கள் ஷேரோட்டால் இறங்கி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோயில் கூப்பிட்டு போவாங்க, சின்னதாக இருக்கும். இங்கே சிவனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்து பிரம்மாவுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அவருக்கு ஒரு தனிச்சன்னதி அமைஞ்சிருக்கும். பாருங்கள், அந்த பந்தல் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து என்னென்னா அதுதான் சொன்ன பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோபுரம் அதுதான் வந்து என்னென்னா ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அந்த மேக்கிங்கில் அமைஞ்சிருக்காங்க, எல்லாமே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கோடை காலம் வந்து அமைஞ்சிருக்கு. தீர்த்தத்தை வந்து போட்டு வச்சுருந்தாங்க, உள்ளே இறங்கி பார்க்க முடியல. பட் சூப்பரான கோயில், மஸ்ட் விசிட் டு வாட்ச் நியர் திருச்சி.